ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கவிதாவும் திரு கிட்ட சைன் வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வரும்போது, நம்ம லக்ஷ்மி செய்த ஒரு செயல்னால எல்லாமே வீணா போயிடுது. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்படியே தண்ணீல நனைஞ்சு போகும்போது, நம்ம கவிதாவும், காஞ்சனா எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்துல நம்ம லக்ஷ்மிய வீட்ட விட்டே வெளியேத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. நம்ம திரு வந்து அத காப்பாத்துறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கவிதாவும் திரு கிட்ட போய் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட், நீ இப்பவே சைன் போட்டு ஆகணும் அப்படி சொல்லும்போது திருவும் ஒரு கட்டத்துல யோசிச்சு, சரி நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிருப்பீங்கல்ல அத்தா அப்படி சொல்லும்போது கவிதாவும் ஆமா நீ சைன் மட்டும் போடணும் அவ்வளவுதான் பாக்கி அப்படின்னு சொன்ன உடனே திருவும் சைன் போடுறதுக்கு ரெடி ஆறாங்க. சைன் போடும்போது பெண்ணும் சரியா எழுத மாட்டேங்கிறது. நம்ம திருவும் என்னடா ஆச்சு நல்லா தானே எழுதிட்டு இருந்து இப்ப திடீர்னு ஏன் இவ்வளவு தடங்கள் வருது அப்படி யோசிக்கும் போது கவிதாவும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, நீ சைன் போடு ஒரு தடங்களாட்டி யோசிக்காத அப்படி சொன்ன உடனே தெருவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறாங்க. அதை எடுத்துட்டு நம்ம கவிதாவுக்கு சந்தோஷம் ஆகுது. நல்ல வேளை தெருவுக்கு எந்த சந்தேகமும் வரல. அவ மட்டும் இடையில இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துருந்தானா பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கும். ஏதோ நம்ம மேல இருக்க நம்பிக்கையில இவன் பாட்டு சைன் போட்டு தந்துட்டான் அப்படின்னு கவிதாவும் சந்தோஷப்படுறாங்க. இவன் கிட்ட சைன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வராங்க. அப்படி நம்ம கௌதம் கிட்ட எல்லா தகவலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போட்ட பிளான் படியே திரு அதுல சைன் போட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இந்த சொத்து ஃபுல்லா நமக்கு தான் அப்படிங்கிற சந்தோஷத்துல கவிதா இருக்காங்க. கவிதாவும் ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் பூஜை அறையில போய் பார்க்கும்போது என்ன விளக்குல எண்ணெய் இல்லாம இருக்குதே, எப்படியாவது எண்ணெயை ஊத்திடணும் சீக்கிரமானு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் கிச்சன்ல வந்து அந்த எண்ணெயை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தவறுதலா அந்த எண்ணெய் கொட்டிடுது கீழே. அதே சமயத்துல கவிதாவும் அந்த இடத்துல வராங்க. கவிதா அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. அந்த சமயத்துல டாக்குமெண்ட்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சைடா போகும்போது அந்த பேப்பர் தண்ணிக்குள்ளேயும் விழுந்துடுது. கவிதா சத்தம் போடுறதை பார்த்த உடனே அவங்க அம்மா காஞ்சனா நம்ம திவ்யா எல்லாரும் பதட்டாகி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதே அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கவிதா கீழே விழுந்திருக்காங்க. இதை பார்த்த லக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ நம்மனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இப்ப என்ன செய்யறது, இதை மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படினாலும் காஞ்சனா மேடம் அப்புறம் கவிதா அவங்க எல்லாருமே நம்மளதான் சேர்ந்து திட்டுவாங்களே அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கவிதாவோட அம்மாவும் ரொம்பவே பதட்டமா கவிதாவை அப்படியே தூக்கி உனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே நல்லாதான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது கவிதாவை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த பேப்பரை பார்த்தா எந்த பேப்பரும் இல்லை, எல்லாமே அங்கங்க சிதறி இருக்குது. இதை பார்த்து கவிதா அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பேப்பர் எப்படியாவது நல்லபடியா நமக்கு சேஃபா கிடைக்கணுமேனு சொல்லி அந்த பேப்பரை தேடும் போது அந்த பேப்பர் கரெக்டா நம்ம லக்ஷ்மியோட கையில இருக்கு. அதுவும் அந்த பேப்பர்ல உள்ள சைன் எல்லாமே அழிஞ்சிடுது. இதை பார்த்த கவிதா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. யார் இதுல இப்படி எண்ணெய் சிந்தி போட்டது அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரி நீ கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு எதுவுமே ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம கவிதாவும் நான் இத்தனை நாளாட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல இப்படி வீணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த காஞ்சனாவும் சரி கவிதா நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காஞ்சனாவும் நீ எப்படி கீழே விழுந்த அப்படின்னு பார்க்கும்போது கீழே என்ன கொட்டி கிடக்குத காஞ்சனா கவனிச்சிடுறாங்க. அதை பார்த்து காஞ்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே எப்படி எண்ணெய் வந்துச்சு அப்படி சொல்லும்போது லக்ஷ்மியோட கையில் இருக்க எண்ணெய் பாட்டிலை கவனிச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இந்த வீட்டுக்கே ஒரு பிரச்சனையை வந்து நிற்கிறல சொல்லிட்டு காஞ்சனாவும் நம்ம லக்ஷ்மிக்கு மேல பயங்கரமா கோபத்துல இருக்காங்க. லக்ஷ்மியும் இல்ல அதை கிளீன் பண்ணதுக்காண்டி தான் நான் போகலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவங்க வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றதுக்குள்ள நம்ம காஞ்சனா விடுற மாதிரி இல்ல. அதுக்கு மிச்சமா கவிதாவோட அம்மாவும் நம்ம லக்ஷ்மியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்னதான் கூட்டிட்டுல உடனே அதை சரி பண்ண வேண்டியது தானே, இப்ப பாரு அவளுக்கு அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளாட்டு அவ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண எல்லா பேப்பருமே இப்படி நாசம் ஆயிட்டேன், இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு எடுத்துப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை திட்ட போகும்போது திவ்யாவும் சரி அவ என்ன செய்வா, அவ தான் கிளீன் பண்றதுக்கு எடுக்க போயிருந்தால அந்த சமயம் பார்த்து கீழே விழுந்துட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவளை எதுக்கு எல்லாருமே சேர்ந்து இப்படி திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சப்போர்ட்டா பேசும்போது நம்ம காஞ்சனாவும் எல்லாத்துக்கும் காரணமே நீ என்னைக்கு இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியோ அன்னையிலேருந்தே பிரச்சனையா தான் இருக்கு, அதை நான் அப்பவே சொன்னேன், இனிமே இந்த வீட்லயே அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவும்
அம்பிகாவும் நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு காஞ்சனா. இது வரைக்கும் வழக்கேத்தும் போதும் இந்த பிரச்சனை தான் நடந்துச்சு. இவ என்னைக்கு வந்தாலோ எல்லாமே பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சவுண்டு கேட்ட நம்ம அம்பிகாவும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது லக்ஷ்மியை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அம்பிகாவும் லக்ஷ்மி என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, இல்லம்மா நான் தான் தவறுதலா இதுல எண்ணெயை கொட்டிட்டேன். ஆனா அதுக்காக இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லும்போது அம்பிகாவும் நம்ம லக்ஷ்மிக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. காஞ்சனாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா இதுக்காக தான் சொன்னேன், யாருன்னே தெரியாம யாரையாவது நீங்க வீட்டுக்குள்ள வேலைக்கு வச்சிருறதா அப்படி சொல்லிட்டு காஞ்சனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் காஞ்சனா கிட்ட வந்து சொல்றது எல்லாமே சரிதான்க்கா, அப்ப கூட நீ இவளை பத்தி எல்லாமே சொல்லதான் செய்த, நான் அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தினேஷனும் மனசுக்குள்ள இப்பதான் நமக்கு சந்தோஷம் ஆச்சு, லக்ஷ்மி எல்லாரும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினேஷனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தினேஷனுக்கு கவிதாவோட சுயரூபம் எல்லாமே ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கவிதா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு ஐடியா பண்ணியிருக்க. கண்டிப்பா அவ ஃபோன் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சது இந்த டாக்குமெண்ட் பேப்பர்ல ஏதோ ஒரு வில்லத்தனம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கவிதா இந்த பேப்பரை பத்தி இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தினேஷனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல கவிதாவும் இந்த விஷயத்த சும்மா விடுற மாதிரி இல்லை, இனிமே அம்பிகாவை பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இனி இவன் இந்த வீட்டில் இருக்காண்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி அந்த இடத்துல இல்லைம்மா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே செய்யாது, அம்பிகா அம்மாவை நானே பார்த்துக்கிறேன், என்ன திடீர்னு வீட்டை விட்டு வெளியில் சொன்னால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்பிகாவும் திவ்யாவும் சேர்ந்து லக்ஷ்மிக்கு ஆதரவாட்டு பாட்டிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து இவங்க இங்கேயே வேலை பார்க்கட்ட எனக்காக இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட பாட்டியும் உனக்காக தான் ஏற்கனவே விளக்கேற்றக்கூடிய விஷயத்துலையும் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு, கண்டிப்பாக காஞ்சனா அப்போவே சொன்னால் இந்த லக்ஷ்மி தான் விளக்கேற்றிருப்பான்னு எனக்கு அதில் கூட டவுட்டாக தான் இருக்குது, இவளை காப்பாற்றுறதுக்காண்டி நீ இதெல்லாம் சொல்கிறியா அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அம்பிகா கிட்ட சொல்லும்போது அம்பிகாவும் இல்லைத்தான் அதுக்காக சொல்லலை, என்னை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறது லக்ஷ்மி தான், அப்படி இருக்கும்போது அவளை விட்டு வேற யாராவது வந்தால் இந்த அளவு பொறுமையாக அக்கறையாக பார்த்துப்பாங்களான்னு தெரியல, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சத்தம் எதுவுமே தாங்க முடியாத நம்ம திருவும் என்ன இங்கே கீழே ஏதோ பிரச்சனை நடக்குது போல, எதுக்காக இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் கீழே வர பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் லக்ஷ்மியை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. லக்ஷ்மி எதுக்காக நம்ம வீட்டில் நின்றுட்டு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, எல்லா இடத்துலையும் இந்த லக்ஷ்மியை தேடணும், கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது திருவும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மகா தான் நம்ம அம்பிகாவை பார்க்க வந்த பொண்ணுன்னு தெரிய வருது. அதை தெரிஞ்சு நம்ம திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்புறம் இத்தனை நாளாட்டி இந்த பொண்ணு தான் உங்களை பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி சொன்ன உடனே அம்பிகாவும் என்னாச்சு உனக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியுமான்னு சொல்லும்போது நம்ம திரு அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு லக்ஷ்மியை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். கவிதாவையும் காஞ்சனாவையும் எதிர்த்து நம்ம லக்ஷ்மிக்கு ஆதரவாக நம்ம திரு நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.